ஹலோ ஹாய் வணக்கம். யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட்டரா இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாறிட்டே இருக்கீங்க. யூடியூப்பை பத்தியும் நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ யூடியூப்பை நீங்க ஒரு வியூவரா மட்டும் இல்லாம ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நீங்க வந்து ஆகலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து யூடியூபே பிரெட் அண்ட் பட்டரா வச்சு நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதை நம்பியே இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸை ஃபில் பண்ண உதவுது அப்படிங்கிற மாதிரி பீப்புள் இருக்கலாம். இது ஒரு முக்கியமான வீடியோ. பொதுவா ஒரு இது மாதிரி வந்து ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லாம் தொடங்கினாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ், அதிகமா யூஸ் பண்ண ஸ்ட்ரீமிங் சைட் உலகத்துல. அப்பேற்பட்ட இந்த சைட்ல வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க பாக்குறதுங்கிறது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், பட்டன்ஸ், அதோட லே அவுட், இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கும். பட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல அடிக்கடி அவங்களுடைய அல்காரிதம் அண்ட் யூடியூப் வந்து ஒரு கான்டென்ட்டையும் கான்டென்ட் கிரியேட்டரும் எப்படி பார்க்குது, ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி அப்பப்போ வந்துட்டு இருக்க அப்டேட்ல ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து பேச போகிறேன். ஸோ யூடியூப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குப்பா. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்துக்கு கூட ஏற்றுக்கு நம்ம பயணிக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காலம் நம்மளை மாற்றி வேற இடத்துல வச்சிரும் சொல்லிட்டு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த வீடியோல நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. உற்று கவனியுங்கள். முதல்ல நாங்கெல்லாம் பெரிய தலைக்கட்டு, பெரிய குடும்பம்ப்பா. எங்களுக்குலாம் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தலைவரோட ஒரு பழைய வீடியோ பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு, நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம்னா, ஏன்னா 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனலுக்கே நம்ம வந்து இன்டர்வியூ கொடுக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு பெரிய விஷயமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் எல்லா யூடியூபர்ஸும் அதிகமாக பொதுவாக நம்ம சொல்ல மாட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குட்டி திமிரு தான். ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் தப்பே இல்லை. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சப்ஸ்கிரிப்ஷன், அந்த நம்பர்ஸ் அண்ட் நம்மளோட கான்டென்ட்டோட ரீச் எல்லா பக்கம் போய் சேரணும்னால சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நம்மளோட வீடியோ எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. பட் இந்த அல்காரிதம் அப்டேட்ல இருங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேட்ரே இல்லை. நீங்க வெறும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட உங்க சேனல்ல வச்சிருக்கலாம். பட் அந்த கான்டென்ட் வந்து ஒரு வெறித்தரமான கான்டென்ட்டா, வைரல் கான்டென்ட்டா, ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட்டா இருந்தா உடனே பீக் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் சில கான்டென்ட் ஷெல்ஃப் லைஃப் எவர்கிரீனா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோ ஸ்லோவா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும் யூடியூப். ஃபர்ஸ்ட்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் பேருக்காக அந்த வீடியோ கண்ணில் படுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துரும். இனிமேல் யூடியூப் பெரிய பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்க சேனலை மட்டும் மரியாதையா ட்ரீட் பண்ணி குட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வச்ச சேனலை வந்து மரியாதை இல்லாமல் ட்ரீட்டே பண்ணாது. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அது நல்ல விஷயம் தாங்க, அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. பட் பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனல் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அதை தான் அல்காரிதம்ல முக்கியமாக வந்து யூடியூப் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது மேன். அதே மாதிரி உங்களோட சேனலோட ஏஜ் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மூத்த குடி சேனலுங்க. அந்த காலகட்டத்திலே வந்து யூடியூப் கண்டுபிடிச்சோன்னா உடனே கண்டுபிடிச்ச சேனலுங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்க சேனல். நாங்கள் பெரிய மீடியா கம்பெனி, நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் 10 வருஷம்னா யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க, 15 வருஷமானா யூடியூப்ல இருங்க. யூடியூப் டசன்ட் கேர் எனிமோர். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்க்கு எந்த மரியாதையோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட சேனலோட வயதிற்கு உண்டான மரியாதை. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வ், நான் பெரிய சீனியர் அப்படிங்கிறனால வந்து உங்களுடைய சேனலில் யூடியூப் வந்து அவங்களோட கான்டென்ட்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அவசியமே இல்லை. ஸோ இந்த 2 பேசிஸில் உங்களோட வீடியோவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத யூடியூப் நிறுத்தி விட்டார்கள். இன்னொரு புது விஷயம் வரப்போகுது. இங்கே தான் ஏஐ வரும். அதாவது இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அப்டேட்ஸ் வந்து உண்டாயிருக்கிறது இந்த ஏஐனால தான். ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க, அவுட் டாப்பிக்காக போகிறேன்னு வச்சுக்காதீங்க. இன்னும் 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல ஆல்மோஸ்ட் ஏஐனால வந்து ஒரு 30% ஆஃப் ஐடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை போக போகுதான். ஏஐ தான் எப்பயோ வந்துச்சு, சும்மா அதை பயமுத்தி நிற்கிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி எப்பயோ வந்துச்சு. பட் ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறைக்கு உண்டான ஏஐ சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் ரன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனிமேல் மனிதர்கள் தேவையில்லை, ஏஐ வச்சே நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மக்கள் எல்லாம் வந்து வேலையை விட்டு நீக்குவாங்கல்ல, அந்த ஒரு லே ஆஃப் வரப்போகுது இன்னும் 1.5 வருஷத்துல. அப்படிங்கிறது எல்லா தரப்புல இருந்தும் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எனிவே இந்த யூடியூப் அல்காரிதம் அப்டேட்லையும் ஏஐ ஒரு பெரிய ஃபீச்சர் பே பண்ணுது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட நீங்க யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா ஒரு விஷயம் கேட்கும், இதில் ஏஐ யூஸ் பண்ணி எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அதில் மோஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணியிருக்க மாட்டோன்றதால நோ கொடுத்துட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஒரு பிக்சர், ஒரு வீடியோ அதற்காக ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தை அது டிடெக்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் ஏற்கனவே இருக்குது.
இனிமேல் அப்படி இல்ல. ஒரு பிக்சரா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி ஆடியோவெல்லாம் எடிட் பண்றாங்க. உதாரணத்துக்கு வாய்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்றது, பிட்ச ஏத்துறது, இறக்குறது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏஐ யூஸ் பண்ணி ஆடியோல பண்ற சில ட்வீக்ஸ்லாம் கூட வந்து ஈஸியா இனிமேல் YouTubeஓட சாஃப்ட்வேரால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு வாட்டர் மார்க் தான் காரணம். என்னது ஆடியோல வாட்டர் மார்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்சர்ஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோ எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஒரு சின்ன ஏஐ ட்வீக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கே தெரியாம ஹியூமன் ஐக்கு தெரியாத இன்விசிபிளான ஒரு வாட்டர் மார்க் அது கூட ஆட் ஆயிரும். அதை நம்மளால வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. யூடியூப் சாஃப்ட்வேர் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி இதில் ஏஐ யூஸ் பண்ணி வந்து தெல்லாலங்கடி பண்ணியிருக்கான்பா இல்லை வேலை பண்ணியிருக்கான்பா அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். அதற்கேற்ற மாதிரி தான் உங்களோட வீடியோ வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வீடியோஸ் பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணல நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடியோ கொஞ்சம் ட்வீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஏஐயோட ஹெல்ப் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதன் மூலியமா ஓகே நீ ஏஐ யூஸ் பண்ணியிருக்க இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அது பப்ளிஷ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை மட்டும் இல்லாமல் அந்த சேனலோட மானிட்டைசேஷனையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் அது பாதிச்சு ஏன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மானிட்டைசேஷனே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரியான இடத்துக்கு வந்து தள்ளிட்டு விட்டுரும். சரி ஏற்கனவே மானிட்டைஸ்டாக இருக்கிற சேனல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டைசேஷன் ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு பட்டிங் கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ மென்ஷன் கரெக்டாக பண்ணாமல் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு மானிட்டைசேஷன் என்னைக்குமே ஆகாத மாதிரி பண்ணிடும். ஸோ இனிமேல் நீ ஏஐலாம் யூஸ் பண்ண தப்பு இல்லை, பட் கரெக்டாக என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்க எங்கே யூஸ் பண்ணியிருக்கன்றதை நீ வந்து கரெக்டாக கொடுத்தால் மட்டுமே உங்கள் வீடியோவை யூடியூப் கரெக்டாக ட்ரீட் பண்ணும். இனிமேல் எந்த அளவுக்கு அது பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அண்ட் யூடியூப் வந்து இணைந்து ஜெமினி அண்ட் கிளாடோட ஹெல்ப் மூலியமா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து சோனியோட இந்த கேமராவில் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எக்யூப்மெண்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் மூலியமா அதை எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்-ஆன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலியமா வந்து அதில் வந்து இந்த வீடியோக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற உங்களோட வீடியோவோட பயோடேட்டாவே இன்னைக்கு போட்டு பிரித்து காட்டுற அளவுக்கு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி விட்டுட்டாங்கோ. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளும் வந்து புது ரூல்ஸில் தெளிவாகி நம்ம அப்லோட் பண்ணுறப்போ வந்து உண்மையாகவே ஒத்துக்கிட்டு இல்லை நீங்கள் எடிட்டர்ஸ்லாம் வச்சு பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் ஏதாவது சரி இல்லைனா வந்து ஏஐ வச்சு கரெக்ட் பண்ணால் என்கிட்ட சொல்லியா இந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் ஏஐக்கு உண்டான மரியாதை யூடியூப் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு அனானிமஸ் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணியே வந்து சில சேனல்ஸ்லாம் இருக்கும். அதில் பிக்சர் மட்டுமே காட்டுவாங்க. அதில் ஹியூமன் கான்ட்ரிபியூஷன் அதாவது ஃபேஸ் காட்டுறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. பட் இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டர் உங்களோட முகத்தை காட்டுறீங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து பல பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வச்சிருக்கீங்க. யூடியூபும் அதில் ஒன்று அப்படின்னா உங்களை ஒரு பிராண்டாக வந்து ட்ரீட் பண்ணும் யூடியூப். இல்லைனா நீங்கள் ஒரு அனானிமஸ் கான்டென்ட் கிரியேட்டர் சும்மா ஒரு சேனல் அது கண்டென்ட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்க ஒரு சேனல் அது மட்டும் தான் பார்க்கும். பட் உங்களோட முகத்தை காட்டி பல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை இணைச்சு நீங்கள் ஒரு ஹியூமன் அந்த சேனலில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களை எப்படி ஒரு டிவி சேனல் ஒரு பிராண்டோ அதே மாதிரி யூடியூப் உங்களை ஒரு பிராண்டாக தான் ட்ரீட் பண்ணும் கவனிக்கும். ஸோ அப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா டேக் ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் மாதிரி வந்து கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிராண்டாக ட்ரீட் பண்ணுது யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. அதில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான டைமென்ஷனில் உங்கள் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு உங்களுடைய முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணியோ இல்லை உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணியோ வந்து எங்கெங்கெல்லாம் கான்டென்ட்டில் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களோட பிராண்டாக ட்ரீட் பண்ணி இதை அப்படியே விட்டுடலாமா, இல்லை இந்த கண்டென்ட் நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்க விரும்புறியா, இல்லை காப்பிரைட் கிளைம் பண்ண விரும்புறியா, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட்லேருந்து எடுக்க விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை உங்களோட முகத்தை வந்து ஒரு பிராண்டாக ட்ரீட் பண்ணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து உங்களோட முகம் தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல மட்டும் இல்லாமல் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ணுறது மூலியமாக தான் ஃபுல் சர்க்குலேஷனுக்கு கூகுள் உங்களோட கான்டென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இமேஜுக்கு உண்டான ஒரு கூகுள் சர்ச் மாதிரியான ஒரு இன்ஜின் வச்சுக்கோங்களேன். பின்ட்ரெஸ்ட்டில் உங்களோட சேனலோட தம்ப்நெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் இமேஜஸில் யாராவது எதாவது சர்ச் பண்ணுறாங்க தப்பி தவிரனா கூட இல்லை கரெக்டாக சர்ச் பண்ணுறோமோ உங்களோட சேனலோட வீடியோஸு உங்களுடைய முகம் உங்கள் சேனலோட கான்டென்ட் எல்லாத்தையும் அது சூப்பராக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ பின்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் மீடியம் அப்படிங்கிற ஒரு தளமும் இருக்குது. அந்த மீடியமில் போயிட்டு உங்களோட சேனலோட பயோகிராஃபி என்ன மாதிரியான கான்டென்ட் லிங்க்ஸு சேனலோட லிங்க்
லிங்க், உங்களோட சேனல் என்ன மாதிரியான கான்டென்ட்லாம் போடுது அப்படிங்கிற தொடர்ந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கும் பாருங்க, இமேஜஸ்க்கு பக்கத்துலேயே அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் எல்லாத்துலேயுமே வந்து கூகுள் உங்களோட கான்டென்ட் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு வழியில் மட்டுமே உங்களோட கான்டென்ட் கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்காம, கூகுள்னு ஒரு பெரிய ராட்சசம் இருக்கான்ல, அவனை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இமேஜஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுடைய கான்டென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்து நிற்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் அண்ட் மீடியம் ரெண்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி த பிக் 3 அப்படின்னு சொல்ற மாதிரி மெட்டாவின் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி எக்ஸ். இப்போ நிறைய பண்ற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வந்து அவங்க இதே லோகோ போட்டு சேனலோட பேர்லாம் போட்டு தொடர்ந்து வச்சிருப்பாங்க. பட் நம்ம அதை எல்லாமே லிங்க் பண்ணால் மட்டுமே இதோட ஃபுல் யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன பின்ட்ரெஸ்ட், மீடியம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் இந்த எல்லா அக்கௌண்ட்டையுமே உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த பயோகிராஃபியில் அபவுட் சேனலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நீங்கள் ஐடி கொடுத்து லிங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நான் சொல்கிற எல்லா தளங்கள்லையும் இதே மாதிரி மற்ற எல்லா ஐடிகளுமே லிங்க் பண்ணி போட்டால் மட்டுமே இதுக்கு உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ உங்களோட சேனலோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேரை எட்டுதுன்னா, இதன் மூலியமா இன்னும் ஒரு 100 பேரை எக்ஸ்ட்ரா போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது இந்த புது அல்காரிதம் அப்டேட்ல வந்து நம்மளுக்கு யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த SEO அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே சொல்லி கொடுக்குற விஷயம். இப்போ பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை வச்சு தான் அந்த வீடியோவே அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண போகுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த அப்டேட்லனா, நீ ஒரு நியூஸ் சொல்கிற, நீ ஒரு வீடியோ சொல்கிறன்னா, அந்த வீடியோ ஆரம்பிச்ச ஒரு 30 செகண்டுக்குள்ள அந்த வீடியோவில் நீ என்ன சொல்லியிருக்கியோ, என்ன செய்தி சொல்ல வரையோ அது ஒன் லைன்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடு. உதாரணத்துக்கு பல பேர் மரணம் அப்படிங்கிற பற்றி நீ வந்து ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா, 4700 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள சொல்லிட்ட அப்படின்னா, உன்னோட டேக்ஸ், SEO, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் மேட்ரே இல்லை. என் டைட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நீ 30 செகண்ட்ஸ்குள்ள இதை பற்றி பேசியிருக்க அப்படிங்கிறத இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க AI சாஃப்ட்வேர் மூலிமா, அதாவது நம்மளோட கான்வர்சேஷன் மூலிமா அதை ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். இது ஒரு செம்ம மேட்டர்ல ஃபுல் டாபிக்கல் அத்தாரிட்டி அண்ட் சைட்டேஷனுக்கு உண்டான ஒரு அப்டேட்டா தான் இது வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் இவ்வளோ நாள் டேக்ஸ், ஹேஷ்டேக், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், SEOல கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சலாங்க, உங்களை நாங்கள் சூப்பராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை பண்ணாமல் தொடர்ந்து பழைய பாட்டையே பாடிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான், இந்த கூட்டத்தில் காணாம போக வேண்டியதுதான். ஸோ இந்த ஒரு பெரிய சாஃப்ட்வேர் மூலியமா நீ வளவள கொலக்கலாம்லாம் ரொம்ப நேரம் எடுத்து 8வது நிமிஷத்துல தான் இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன்னு இல்லாமல் உன்னுடைய இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல ஒரு குட்டியான ஒரு பாயிண்டாக கொடுத்துட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு யூடியூப் எல்லாருக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு என்ன சொல்ல வராங்க யூடியூப்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து கூகுளாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூபாக இருந்தாலும் சரி, சர்ச் இன்ஜின் ஃபார் எக்ஸாம்பிள் வாட், ஒய், ஹவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மக்களுக்கு இனிமேல் அது ஒரு சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு ஆன்சரிங் இன்ஜின், இதில் எல்லாத்துக்கும் உண்டான விடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ரீபிராண்டிங் பண்ணுறதுக்காக தான் யூடியூப் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தொடர்ந்து எது எப்படியோ சின்ன கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்களோ, ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன் பேஸுக்கோ ரீச் இருக்கோ, அவங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் என்ன போட்டாலும் போதோ, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஸ்மால் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இல்லை வளர்ந்து வர்றவங்க, வளர்ந்து வர்ற இடத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அவங்களோட கான்டென்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து யூடியூப் இவ்வளோ விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ விஷயத்தை அவனே சொல்லிட்டான், எதுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கணும்? இவ்வளோ நாள் பின்பற்றிட்டு இருந்த அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு இதையும் சேர்த்து கலந்து கட்டி நம்ம கான்டென்ட் அடிப்போம். பட் எது எப்படியோ யூடியூபோட CEO வந்து ஒரு இடத்துல சொன்னதான் எனக்கு திருப்பி நான் வருது, நீ எப்பவுமே இந்த அல்காரிதம் அப்படின்னு பார்க்காத, நீ மக்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறன்னு பாரு. இந்த அல்காரிதத்தில் எப்படி முன்னாடி வருது அப்படிங்கிறதால நீ மக்களுக்கு என்ன கொடுக்க விரும்புற அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்த அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதமை நீ பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ட்ரை அண்ட் பீட் தி அல்காரிதம். நன்றி.